தயங்கிட்டே இருக்க விஷயத்துக்கும், செய்யாம இருக்க விஷயத்துக்கும், நம்ம பண்ணணும்னு நெனச்ச விஷயத்த டைம்க்குள்ள முடிக்காம இருக்கறதுக்கும், நம்மகிட்ட மிஸ் ஆகுற ஒரே விஷயம் கான்சன்ட்ரேஷன் மட்டும்தான். ஒரு ஒர்க்க ஈஸியா கம்ப்ளீட் பண்றதுக்கும், ஒரு டாஸ்க்க ஈஸியா முடிக்கிறதுக்கும், ஏதோ ஒரு வேலைய நான் முடிச்சே ஆகணும்னு இருக்கிற பட்சத்துல, நம்ம அத செய்யாம இருக்கோம்னா, நம்மகிட்ட கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்குன்னு தான் அர்த்தம். நம்ம கான்சன்ட்ரேஷன எப்படிலாம், எந்தெந்த வகையிலலாம் இம்ப்ரூவ் பண்றதுன்னு நமக்கு தெரியாம இருக்கலாம். அப்படி தெரியாம உங்களுக்கு இருந்துச்சுன்னா, 5 வகையான ஹேபிட்ட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த், இக்னோர் யுவர் வீக்னஸ். வீக்னஸ்ங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். ஸ்ட்ரென்த் தான் நமக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்ட குடுக்கும். ஸ்ட்ரென்த் என்னென்ன அப்படிங்கிறத நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். நம்ம ஸ்ட்ரென்த்த இம்ப்ரூவ் பண்ணாவே போதும். நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் எல்லாம் படிப்படியா வந்துட்டே இருக்கும். இது எனக்கு வராது, இது எனக்கு தெரியாது, இத நான் எப்படி பண்ணுவேன்னே எனக்கு தெரியல அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க வீக்னஸ மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். இது எனக்கு தெரியல ஓகே. ஆனா இத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்லாம் இருக்கு? எந்தெந்த வகையில நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்? குயிக்கா ஒரு விஷயத்த லேர்ன் பண்ண முடியும். இந்த விஷயத்தெல்லாம் நான் பிராக்டிஸ் பண்ணா, உங்களுக்கு தெரிய வரும் பட்சத்துல, அத லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு இன்னும் உங்க ஸ்ட்ரென்த்த பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். உங்க ஸ்ட்ரென்த்த நீங்க பூஸ்ட் பண்ண உங்களோட வீக்னஸ் ஒண்ணுமே இல்லாம போயிரும். நம்ம எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றோமோ, அந்த அளவுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். நம்மோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சுட்டு அதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அத இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன வகையெல்லாம் இருக்கு. வீக்னஸ தெரிஞ்சுக்கிறது தப்பில்ல. வீக்னஸ்ல மட்டுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்மனால ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு இது வராது, அது தெரியாது, இத என்னால பண்ண முடியுமான்னு நெனச்சுட்டே இருந்தோம்னா, நம்ம எப்பதான் முன்னேற முடியும்? என்னென்ன தெரியலையோ ஓகே. ஆனா நான் இத தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன்னு நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்றோமோ, அப்பதான் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ இம்ப்ரூவ் பண்ண முடியும். பெஸ்ட் ரிசல்ட்ட கொண்டு வர முடியும். மேனேஜிங் யுவர் டைம். உங்க டைம் எதுலலாம் ஸ்பெண்ட் பண்ணுதுங்கிறத கண்டுபிடிங்க. அத ட்ராக் பண்ணுங்க. உங்க டைம எந்தெந்த வகையிலலாம் மேனேஜ் பண்ணலான்னு டிசைட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. நீங்க ஒரு ஒர்க்க பண்றீங்கன்னா, அந்த ஒர்க்க பண்றனால உங்களுக்கு ஏதாச்சும் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குதுன்னா, அந்த ஒர்க்க பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கான டைம குடுங்க. இந்த ஒர்க்க நான் பண்றனால எனக்கு என்ன யூஸ் கிடைக்குது? இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஒண்ணுமே நடக்காதுன்னு பட்சத்துல அந்த ஒர்க்க பண்றது வேஸ்ட்டு. ஸ்டாப் பண்ணிருங்க. தேவையில்லாத ஒர்க்ல நம்ம டைம ஸ்பெண்ட் பண்ணி தேவையான ஒர்க்க பண்ணாம இருக்கறதுக்கு, நமக்கு இந்த ஒர்க் தான் இந்த டைம்ல நம்ம பண்ணணும்ங்கற டிசைட் பண்ணிட்டு, அந்த ஒர்க்ல மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. 4 மணி நேரம், 8 மணி நேரம் ஒரு ஒர்க்க எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கறதுக்கு ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்காத பட்சத்துல, ஒரு ஒர்க்க நான் 2 மணி நேரத்துல பண்ணி முடிச்சேன்னா, எனக்கு இத விட பெட்டர் ரிசல்ட் கிடைக்குதுன்னா, அந்த ஒர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. 8 மணி நேரம் டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. 2 ஹவர்ஸ்ல இது கம்ப்ளீட் பண்ண முடியும்னா, இதனால அடுத்த ஒர்க்குக்கு நெறைய பெனிஃபிட் இருக்குன்னா, அத கான்சன்ட்ரேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்க. அத விட்டுட்டு நான் 8 மணி நேரம் இதிலேயே தான் உட்கார்ந்திருப்பேன். ஆனா இத என்னால பாதியும் முடிக்க முடியாம, முழுசாவும் முடிக்க முடியாம பண்ணிட்டு இருக்கறதுக்கு, உங்க டைம வேஸ்ட் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். அந்த ஒர்க்க பண்ணாதீங்க. நம்மள விட ஒரு ஒர்க்க இன்னொருத்தங்க பெட்டரா பண்றாங்கன்னா, நம்ம அந்த ஒர்க்க உட்கார்ந்து நான் தான் பண்ணுவேன்னு வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா, அவங்கள்ட்ட குடுத்து இத எனக்கு பண்ணி குடுத்துருங்கன்னா, உங்க டைம் சேவ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு உங்க டைம எந்தெந்த வகையில சேவ் பண்றதுன்னு பாருங்க. எந்தெந்த வகையில ஸ்பெண்ட் பண்ணா எனக்கு யூஸ் ஆகும், என்னோட ஒர்க் முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. நம்ம டைம எந்த வகையில இன்வெஸ்ட் பண்றோமோ, அது பெட்டர் ரிசல்ட்ட குடுக்கும். அத விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயத்துல வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா, எப்படி பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும்? எங்க உங்க டைம் வேஸ்ட் ஆகுது? எங்க இன்வெஸ்ட் பண்ணா உங்க டைம் பெஸ்ட் ரிசல்ட்ட குடுக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Do the most important task first. Do not touch the second one. முதல்ல செய்ய வேண்டிய விஷயத்த ஃபர்ஸ்டே செஞ்சு முடிச்சிருங்க. அட் அ டைம்ல ஒரு விஷயத்த மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய ஆரம்பிங்க. இந்த நேரத்துல நான் எந்த விஷயத்த பண்ணா கரெக்டா இருக்கும், எது இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த ஒர்க்கை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. அந்த டாஸ்க்கை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. டிசைடிங் வாட் யூ ஷுட் நாட் டூ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் டிசைடிங் வாட் யூ ஷுட் டூ. நம்ம எதை பண்ணக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுட்டோம்னாவே எதெல்லாம் பண்ணணுங்கிறத கண்டிப்பா நமக்கு தெரிய வரும். உங்களுக்கு செய்ய வேண்டிய 10 டாஸ்க் இருந்துச்சுன்னா, இப்ப இந்த நேரத்துல எது முக்கியமா நான் பண்ணணும்? 10 டாஸ்க் இருந்துச்சுன்னா, எந்த ஒர்க்கு நான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும், எது முக்கியமான விஷயம்னு கண்டுபிடிச்சு வச்சுங்க. அந்த ஒர்க்கை டைம் எடுத்து எஃபோர்ட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. வாட் இஸ் த ஒன் திங் ஐ ஷுட் டூ நவ்? இப்போ நான் எது முக்கியம், இந்த நேரத்தில் எந்த ஒர்க்கை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்
அதை நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்து ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாதான் அடுத்த ஒர்க்கை என்னால் பண்ண முடியும்னு டிசைட் பண்ணி மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபோக்கஸ் ஆன் கான்ட்ரிபியூஷன், நாட் த எஃபோர்ட். ஒரு வீடியோவை நீங்கள் ரெடி பண்ணணும். அதுக்கான ஸ்கிரிப்டு, வீடியோ எடிட்டிங், தம்ப்லைன் டிசைன் அதுக்குன்னு ஒரு ஆளை ஹையர் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா, அதில் ஒவ்வொருத்தங்க உங்ககிட்ட கேட்குறாங்க, நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு ஒரு சிலர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ அமௌண்ட் ஆகும், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. அவங்கள்ட்ட கொடுப்பீங்களா? இல்லை இன்னொருத்தவங்க வராங்க, அவங்க வந்து நான் ஒரு வீடியோவை டெமோ மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன், அதுக்கு வியூஸ் எவ்வளோ வருது, அதோட ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாங்கிறவங்கள்ட்ட கொடுப்பீங்களா? நீங்கள் என்ன பண்ண போகிறோங்கிறத நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு அமௌண்ட்டு இது எல்லாமே கேட்குறவங்கள்ட்ட கொடுப்பீங்களா? நான் இதை பண்ணி கொடுத்துட்றேன், டெமோ கொடுத்துட்றேன், அதுக்கான ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கிறவங்கள்ட்ட கொடுப்பீங்களா? நம்ம எஃபோர்ட்டை விட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம். ஒரு வீடியோவை நீங்கள் ஒரு 10 மணி நேரம் 5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்கிற எஃபோர்ட்டை பார்ப்பாங்களா? இல்லை அந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன கண்டென்ட்டை கரெக்டான வேலை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்பாங்களா? கரெக்டான வேலை என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க, வியூவர்ஸ்க்கு தேவையானது அப்படிங்கிறத பார்ப்பாங்களோடைய நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கிறத பார்க்க மாட்டாங்க. ஸோ பெட்டர் ரிசல்ட்டில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபோக்கஸ் ஆன் மேக்கிங் எஃபெக்டிவ் டிசிஷன்ஸ். நம்ம நிறையா முடிவு எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான முடிவு எடுக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த டிசிஷனை இப்போ எடுக்கிறது முக்கியம், எந்த இம்பார்ட்டண்டான விஷயத்த நம்ம இப்போ எடுத்தோம்னா கரெக்டான வேலை மற்ற விஷயத்தையெல்லாம் பார்த்துப்போம். ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா அந்த டிசிஷன் 10 வேலைக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற பட்சத்தில் அந்த இம்பார்ட்டண்டான டிசிஷனை தான் நம்ம எடுப்போம். பிளான் ஏ ஃபெயில் ஆச்சுன்னா பிளான் பி என்கிட்ட இருக்குது. பிளான் ஏல என்னென்ன ஃபெயிலியர்லாம் இருக்கோ அது என்னை அஃபெக்ட் பண்ணாது, அதுலேருந்து நான் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு பிளான் பியை எக்ஸிக்யூட் பண்ண முடியுங்க சீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கிற டிசிஷன் மற்ற ஒர்க்கை பாதிக்காதபடி இருக்குன்னா அந்த டிசிஷனை ஃபஸ்ட்டே எடுத்துருங்க. 5 ஹேபிட்டை ஃபாலோ பண்ணால் நம்ம கான்சென்ட்ரேஷனை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு வீக்னஸை இக்னோர் பண்ணிடுங்க. நம்ம டைமை எதில் ஸ்பெண்ட் பண்ணோங்கிறத டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒர்க்கு இம்பார்ட்டனோ அதை ஃபஸ்ட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட ரிசல்ட்டில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், அதில் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் டிசிஷனை கரெக்டான வேலை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5 ஹேபிட்டை ஃபாலோ பண்ணோம்னாவே நம்ம கான்சென்ட்ரேஷனை முடிஞ்ச அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். தேவையில்லாத விஷயத்தில் நம்ம எங்கே டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு எதில் நம்ம கவனம் வேஸ்ட் ஆகுதுங்கிற இந்த 5 ஹேபிட் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். டெய்லி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. எந்த டாஸ்க்காக இருந்தாலும் எந்த ஒர்க்காக இருந்தாலும் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இந்த ஒர்க்கை ஈஸியாக கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடியுங்கிற டிசைட் பண்ணி ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களால் கம்ப்ளீட் பண்ணவும் முடியும், கான்சென்ட்ரேட் பண்ணவும் முடியும்.